வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அசாமில் ரூபாய் 18,530 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கிருஷ்ணகிரியில் ரூபாய் 2,885 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மலிவான அரசியலை 2026இல் வீழ்த்துவோம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரை. திரையில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்கு கூட்டம் வரதான் செய்யும். ரஜினி நயன்தாரா வந்தால் இதைவிட 2 மடங்கு கூட்டம் வரும் என நாம் தமிழர் சீமான் விமர்சனம். காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அசாமில் ரூபாய் 18,530 கோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மணிப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு அசாம் மாநிலம் ஹோல்கட் மாவட்டம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ரூபாய் 18,530 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற மற்றும் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் 5,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள எத்தனால் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். மேலும் புதிய சாலை உட்பட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரியில் ரூபாய் 2,885 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்றார். முன்னதாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஓசூர் பேலகுண்டா பள்ளியில் உள்ள தனைஜா விமான ஓடுதளத்திற்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து காரில் புறப்பட்ட அவருக்கு கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை சாலை மேம்பாலத்திலிருந்து முதலமைச்சரின் ரோடு ஷோ நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த ரோடு ஷோ ராயக்கோட்டை மேம்பாலம், அண்ணா சிலை, பெங்களூரு சாலை வழியாக ஆர்சி பள்ளி ஜங்ஷன், மாவட்ட திமுக அலுவலகம் வழியாக 5 ரோ ரவுண்டானாவை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் சென்னை சாலையில் உள்ள அரசு ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அங்கு நடைபெற்ற காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் விழா மேடைக்கு வந்த முதலமைச்சரை கலெக்டர் தினேஷ்குமார் வரவேற்று பேசினார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 2,885 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 85,711 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலிவான அரசியலை 2026இல் வீழ்த்துவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சொல்லும் நல்லெண்ணமும் செயலாகி அதன் பயன் ஒவ்வொருவரையும் சென்றடைகிறது. இதுதான் திராவிட மாடல் என்றும், இன்று கிருஷ்ணகிரியில் ரூபாய் 2,885 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தேன் என்றும், 193 முடிவற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தேன் என்றும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 85,711 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் அவதூறுகளால் களங்கம் விளைவித்திட முடியுமா, பொய்களால் காரூரலை விளைவித்திட முடியுமா, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்க முடியுமா என்றென்னும் கூட்டத்தின் மலிவான அரசியலை எப்போதும் போல் 2026இலும் வீழ்த்துவோம் என்றும், நம்பர் 1 தமிழ்நாடு என தலை நிமிர்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வருகிறது என்றும், தூத்துக்குடியில் நடைபெற்ற நபார்டின் ஆதரவு குறித்த பயிற்சி பட்டறை நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சத்யா ரிசார்ட்டில் கிராமப்புற உட்கட்டமைப்பு மற்றும் பசுமை நிதி உதவிக்கான நபார்டின் ஆதரவு குறித்த பயிற்சி பட்டறை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார். அப்போது, இன்று உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியில் நான் கலந்து கொண்ட பின்னர்
நபார்டு எந்த அளவிற்கு நாட்டின் வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது என்றும், பல்வேறு முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பது குறித்து காணொலி காட்சி வாயிலாக அறிந்து கொண்டேன் என்றும் கனிமொழி தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய நிலப்பரப்பின் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதிக அளவிலான தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் என்றும், நபார்டு இங்குள்ள மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வருகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திரையில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்கு கூட்டம் வரதா செய்யும் என்றும், நடிகை நயன்தாரா வந்தால் இதைவிட 2 மடங்கு கூட்டம் வரும் எனவும், விஜயின் பரப்புரையில் வந்த கூட்டத்தை பார்க்காதீர்கள், அவர் வைக்கும் கொள்கைகளையும் பாருங்கள் என்று கோவையில் நாம் தமிழர் சீமான் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் விஜய் பரப்புரைக்கு கூட்டம் வரதான் செய்யும் என்றும், இதுவரை திரையில் பார்த்தவரை நேரில் பார்ப்பதற்கு கூட்டம் வரதான் செய்யும் என்றும், நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எம்ஜிஆர், சிவாஜி வருகிறார்கள் என்று நின்ற காலமும் உண்டு, கடைசியாக அவர் வரவில்லை என ஏமாந்தது உண்டு எனவும் தெரிவித்தார். மேலும் சகோதரர் அஜித் வந்தார் என்றால் இதைவிட கூட்டம் வரும், ரஜினி மற்றும் நயன்தாரா வந்தால் இதைவிட 2 மடங்கு கூட்டம் வரும் என்றும், கூட்டத்தை பார்க்காதீர்கள், கூட்டத்தின் முன் வைக்கும் கொள்கையை பாருங்கள் என்றும், மக்களுக்காக பாடுபடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் சீமான் தெரிவித்தார். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்கள் நீங்கள்? அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவான், மகிழ்ச்சி அடைவான். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்குறதில்ல, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அவர் பெயரில் விருது கொடுக்குறதுங்கிறதுல எனக்கு பெருமை. முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு. காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் காசா இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவியது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு தலைநகர் ஜெருசலேமில் நுழைந்து காசா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதில் 1200 பேர் உயிரிழந்தனர். மேலும் 250 பேரை பணைய கைதிகளாக கடத்தி சென்றனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. 2 ஆண்டுகளாக தொடரும் போரில் இதுவரை 64,700 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரின் கடைசி கோட்டையாக உள்ள காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் சரமாரியாக வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறுமாறு முன்னதாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் அங்குள்ள ஒரு மருத்துவமனை கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது. இதில் 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து நோயாளிகள் அனைவரும் அருகில் உள்ள வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். கோவை அவிநாசி மேம்பாலம் அக்டோபர் 9ஆம் நாள் திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்று வரும் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பால பணிகள் காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் பெரியார் நூலக அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகளை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு துறைகளில் அனுமதி சான்று, தடையில்லா சான்று பெற்ற பின்னரே
பெரியார் நூலக அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொங்கலுக்கு முன் நூலகத்தை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், கோவை அவிநாசி மேம்பாலம் அக்டோபர் 9ஆம் தேதி திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2024-25 ஆண்டு நிதியாண்டில் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அதில் கட்டடப்பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 245 கோடி ரூபாய் கட்டடப்பணிக்கும், புத்தகம் மற்றும் ஒரு விஞ்ஞான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கணினி மூலமாக 5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அதற்காக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த பணியை பொறுத்தளவுக்கு 6/11/2024 மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அவருடைய தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தம்லாம் கோரப்பட்டு முறையாக அனுமதிகள் எல்லாம் பெறப்பட்டு, அனுமதி என்று சொன்னால் அந்த பகுதியில் விமானம் செல்லுகிற பகுதி, அதனால் விமான போக்குவரத்து துறையில் என்ஓசி, அது மாதிரி கட்டிடத்தில் டிடிசிபியினுடைய என்ஓசி, தீயணைப்புத்துறையினுடைய என்ஓசி, மாசு கட்டுப்பாடு துறையின் மூலமாக என்ஓசிகள்லாம் பெறப்பட்டு இந்த கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோவிலில் ஆப்பிள் வணிக வளாகத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கச்சேரி தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆப்பிள் வணிக வளாகத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். நிறுவனத்தின் முதல் தளத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளரும் எம்.ஆர்.கே. கல்வி குழுமங்களின் தலைவருமான எம்.ஆர்.கே.பி. கதிரவன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் முகமது இக்பால், அம்ஜத் கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கைனூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் கைனூர் ஊராட்சியில் ஸ்ரீகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சமூக நல பாதுகாப்பு வட்டாட்சியர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பயனாளிகளிடம் இருந்து மனுக்கள் பெறுவதை நேரடியாக பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து முகாமில் தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் வருவாய்த்துறை அலுவலர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், மருத்துவ குழுவினர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காடந்தேத்தியில் அரசு உதவி பெறும் கிருஷ்ண விலாஸ் துவக்கப்பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் 80ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நடைபெற்றது. நாகை மாவட்டம் காடந்தேத்தி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் கிருஷ்ண விலாஸ் துவக்கப்பள்ளி கடந்த 1945ஆம் ஆண்டு வீரமுத்து ஆசிரியரால் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த கஜா புயலில் பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததை அடுத்து பள்ளியில் செயலாளர் ராஜேந்திரன் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயின்று பயன்பெறும் வகையில் புதிதாக பள்ளி கட்டிடத்தை கட்டி முடித்தார். அதன் பின்னர் பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா மற்றும் 80வது ஆண்டு துவக்க விழாவும் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் துரைமுருகு தலைமை தாங்கினார். தலைஞாயிறு வட்டார கல்வி அலுவலர் ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தார். விழாவில் வட்டார கல்வி அலுவலர் கண்ணன் பங்கேற்று பள்ளி கட்டிடத்தின் முல்லை வாயிலை திறந்து வைத்தார். ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் அருள்மணி பள்ளியின் கோகிலம் வாயிலை திறந்து வைத்தார். விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி, பள்ளிக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார், முனைவர் பாலச்சந்தர், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், பெற்றோர்கள், இரும்பால் ஆசிரியர்கள், வட்டார வளமை அலுவலர்கள், முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் அருண் பாண்டி, முன்னாள் மாணவர். இப்போதைக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இங்கே இருக்கிறேன், துணை உபத்தலைவராக இருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இருக்குது. எங்கள் அப்பா இங்கே தான் படித்தார், நானும் இங்கே தான் படித்தேன். அடுத்து எங்கள் பையனை இங்கே தான் படிச்சுட்டு இருக்காப்புல. நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுறாங்க. பள்ளி நல்லா சுத்தமாக நீட்டாக எல்லாம் க்ளீனாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேயும் கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சால் பள்ளியோட இன்னும் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். அரசுகிட்டேருந்து எந்த உதவியும் அதிகம் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் இவங்களோட முழு மூச்சில் தான் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்கு.
அது வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை. அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இந்த பள்ளிக்கு வேண்டிய உதவிகளையும் கொஞ்சம் செய்யணுங்கிறத வேண்டிக்கிறேன். கொத்தங்குடியில் இடம் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது ராமதாஸின் உறவினர் தள்ளிவிட்டதில் உயிரிழந்த சேகரின் உடலை வாங்க மறுத்து ராமதாஸின் குடும்பத்தை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அடுத்த கொத்தங்குடி கிராமத்தில் ராமதாஸ் என்பவருக்கும் சேகர் என்பவருக்கும் நீண்ட நாட்களாக இடம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்த நிலையில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது ராமதாஸ் உறவினர் சேகர் என்பவர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து மயங்கினார். உடனடியாக அவரது உறவினர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது சேகர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமதாஸ் குடும்பத்தினரை கைது செய்யும் வரை உயிரிழந்த சேகர் பிரேதத்தை வாங்க மாட்டோம் என கூறி கும்பகோணம் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ராமதாஸ் குடும்பத்தினரை கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாட்டன் பாட்டியார் கொடுத்துட்டு போன சொத்து 50 வருஷ காலமாக எங்கள்கிட்ட இருந்தது. அது இப்போ அண்மையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் வரும்போது தவறுதலாக அவங்க பேருக்கு மாறிடுச்சு, ராமதாஸுங்கிற ஒரு பேருக்கு மாறிடுச்சு. பட்டா மாறுதலை வச்சு விவரமாக அவர் பையன் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டார். சர்வேயரு அப்படின்னு வந்து 3 வாரம் வந்துட்டோம். 3 வாரமாக வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தான் சேருங்கிறாங்க. எங்கள் இடத்த எடுத்து கொடுன்னு கேட்கும்போது இன்னொருத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அந்த எல்லையை அவங்க எப்படி வீட்டை இடிச்சுட்டு எங்களுக்கு கொடுப்பாங்களா? இதை கேட்கும்போது கொஞ்சம் வாய் சண்டை வந்தது. வாய் சண்டை வந்து வேலையை தாண்டி நான் சாமினாதான் அவங்க சொந்தக்காரங்களாம் எங்கள் அண்ணனை கையை பிடிச்சி ஒரே தள்ளினாங்க. கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழா 2026 தேர்தலுக்கு அடித்தளமாக அமையும் என்று விழா மேடையில் தேர்தல் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் கரூரில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் திமுக முப்பெரும் விழா 17ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. விழாவிற்காக ஆர்ச் மேடை பந்தல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோடங்கிப்பட்டி பகுதிக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளுடன் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் சென்று பந்தல் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக முப்பெரும் விழா அமையும் என்றும் முப்பெரும் விழா நிகழ்வில் முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் கழக நிர்வாகிகளும் இங்கே சிறப்பாக இதை ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ஏறத்தாழ இருக்கையிலே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கையில் அமைக்கப்பட இருக்கிறது. அதுபோக நிச்சயமாக திரளாக இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிற போது கழக தோழர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் ஏறத்தாழ சுமார் குறைந்தது 3 லட்சம் பேர் அளவுகளாவது கலந்து கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும். அதற்கு மேலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய கழக தோழர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கழகத் தலைவர்களும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த வகையில் அதையெல்லாம் எதிர்பார்த்து தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலையில் இந்த இடத்தை சரியான மாவட்டத்தை இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது குறிப்பாக கொங்கு பகுதியில் இது நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. முக்கியமாக தேர்தல் நேரத்தில் நம்முடைய தோழர்களுக்கு பல்வேறு சூழ்நிலை இப்பொழுதே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அது தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வாலாஜப்பேட்டை பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கட்சியின் மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் சல்மான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் சேலம் அருளியன் மற்றும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தாரிகா சல்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது தமிழக அரசு 4 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராமல் ஏமாற்றி வருவதாக தொகுதி வேட்பாளர் தாரிகா சல்மான் தெரிவித்தார்.
உடல்நிலை சரியில்லாத காலத்தில் கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாததால் வயதான தம்பதியினர் பூச்சி மருந்து அருந்தி உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் செங்கம் அடுத்த கொட்டாவூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டாவூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன், அவரது மனைவி காசியம்மாள் ஆகிய இருவரும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தனர். இவர்களது 2 மகள்களும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருவதால் இவர்களை பராமரிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் மனம் உடைந்த தம்பதியினர் பூச்சி மருந்து அருந்தி உயிரை மாய்த்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோயம்புத்தூரில் அக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வரும் அக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் தாமஸ் பார்க் மீடியா டவர் வளாகத்தில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்கள், அவர்களின் பெற்றோர், தன்னார்வலர்கள் மற்றும் நலத்திட்ட ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். குழந்தைகளின் தைரியம், உற்சாகம், நம்பிக்கை எடுத்துக்காட்டும் வகையில் மீடியா டவர் பொற்கொழுவில் ஒளிர செய்தனர். 2024ஆம் ஆண்டு கோவையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி திறக்கப்பட்ட அக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் மையம் ஒரு ஆண்டில் மட்டும் 42 குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு சேவை செய்து வருகிறது. 13 குடும்பங்களை ஒரே நேரத்தில் தங்க வைக்கும் திறன் கொண்ட இம்மையம் KMCH, CKNM, BSG போன்ற முன்னணி மருத்துவமனைகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மைய மேலாளர் ஜெனிதா பேசினார். அப்போது குழந்தைகளின் உற்சாகத்தையும் தைரியத்தையும் சமூகத்தில் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு என்றும் சமூக ஆதரவு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். பெயர் ஜெனிதா. இன்னைக்கு இந்த மாதம் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இந்த மாதத்தை முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு குழந்தைங்களோட வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆர்கனைசேஷன் நேம் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன். ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா சைல்டுஹுட் கேன்சரால் பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான உதவிகள் வந்து நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு இதை முன்னிட்டு குழந்தைங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து கோல்டன் அப்படிங்கிற ஒரு தீம் மூலிமா எங்களோட ஆட் வந்து இந்த டவரில் போயிட்டுருக்கு. இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, கேன்சரை கண்டு யாரும் அஞ்சு ஓடவே தேவை கிடையாது. கேன்சரோட நிறைய பேர் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள அறிஞ்சிக்கிட்டு நம்மளால் இந்த உதவி அவங்களுக்கு பண்ணணும், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தினால நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி சோஷியலி கேன்சர்னால சஃபர் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்டலி வந்து ஃபிசிக்கலி நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாரும் வந்து தெரியணும். நிறைய பேர் இது வெளியில் வர சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. அப்படின்றதுக்காக இது நம்ம வெளிப்படையாக சொல்லி இது ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம். தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி நெல்லித்தோப்பில் தனியார் திருமண மண்டபத்தில் விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது என்றும், விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மேலிடை பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரையாக செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விழாவில் பங்கேற்கும் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா வேண்டுகோள் விடுத்தார். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் உடைய உதய நாள். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984 செப்டம்பர் 15ஆம் நாள் முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. இது வந்து பெண்களுக்கு நீதியையும்
சுதந்திரத்தையும் உரிமையையும் அரசியல்ல பங்களிப்பையும் எடுத்துரைக்கும் வண்ணமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகளிர் காங்கிரஸ். இதோடைய உதய நாள் வந்து செப்டம்பர் 15ஆம் நாள் இருக்கிறதுனால எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸின் சார்பாக நாங்க பல கட்ட நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். இதுல வந்து காலையில எங்களுடைய வைசாலி வீதியில் உள்ள தலைமை கட்சி அலுவலகத்துல கொடியேற்றுதல இருந்து ஆரம்பிக்கிறோம். காலையில 8:30க்கு கொடியேற்றுறோம். அது மட்டும் அல்லாது அந்த கொடியேற்றுதல் முடிந்த பிறகு ராஜீவ்காந்தி சிக்னல்ல மாலை போட்டுட்டு ராஜீவ்காந்தி சிக்னல்ல இருந்து இந்திரா காந்தி அம்மா சிலை வரைக்கும் வரிசையாக அமைதியான முறையில நாங்க வந்து பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம். அந்த பாத யாத்திரையில நாங்க பதாகைகள், இந்த அரசாங்கம் வந்து எந்தெந்த அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சு நாங்க பதாகைகள் ஏந்தி எங்களுடைய கொடியுடன் அமைதியா நாங்க வந்து பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம். திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் திமுக நிர்வாகிகள் திறன்பட செயல்பட வேண்டும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தெற்கு பொறுப்பாளர் அமுத பாரதி வேண்டுகோள் விடுத்தார். கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு நகரத்திற்குட்பட்ட 17 வார்டுகளிலும் பொது உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் பொறுப்பாளர் அமுத பாரதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தெற்கு பொறுப்பாளர் அமுத பாரதி பேசினார். அப்போது தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும் அவரின் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மூலமாக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் குடும்பத்தினர் இணைந்து மண், மொழி, மானம் காப்பதற்கான உறுதிமொழியை முன்மொழிய வேண்டும் எனவும் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதியில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் நமது குடும்ப விழாவாக நினைத்து குடும்பத்தினருடன் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பொறுப்பாளர் அமுத பாரதி தெரிவித்தார். கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் சதீஷ், நகர கழக துணை செயலாளர்கள் தர்மராஜ், நாசிமுத்து, நகரமன்ற உறுப்பினர்கள் செந்தில், செயலாளர் நாகேந்திரன், 17வது வார்டு அவைத் தலைவர் வீடியோ காமராஜ், ஆறுமுகம், லோகு உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி அருகே தோட்டத்திற்கு செல்லும் பாதை பிரச்சினை தொடர்பாக அளவீடு செய்த அரசு அலுவலர்களை தோட்ட உரிமையாளரின் உறவினர்கள் அரிவாளால் தாக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி அடுத்த கோடாங்கிப்பட்டியில் வேலுசாமி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் மயிலாடும்பாறை பகுதியைச் சேர்ந்த ராமு என்ற முதியவர் கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த சேர்வை என்பவரின் தோட்டத்திற்கு செல்ல வேலுசாமியின் தோட்டத்தின் வழியே செல்ல வேண்டும் என்பதால் பாதை தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை இருந்து வந்தது. இதற்கிடையே தோட்டத்தை அளவிடும் பணிக்காக வேலுசாமி விண்ணப்பித்திருந்த நிலையில் நில அளவையர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் தோட்டத்தை அளவிடும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அலுவலர்களுக்கு தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ராமு உதவி புரிந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சேர்வை மற்ற அவரது மகன் சதீஷ் ஆகியோர் அரிவாளால் ராமுவை தாக்க முயற்சித்தனர். இதனால் அரசு அலுவலர்கள் அங்கிருந்து தப்பிய நிலையில் தோட்டத்தில் பணிபுரிந்த ராமுவை இருவரும் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். உடனே படுகாயமடைந்த ராமுவை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ராமுவை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். வணக்கங்க, மயிலாடும்பாறை சேர்ந்த நான் சுரேஷ். இந்த மாதிரி மாமா தீர்த்த தொட்டியில் பக்கத்தில் கூலி வேலை பார்க்குறாரு தோட்டத்தில். அப்போ நில பிரச்சனைக்கு வந்து நிலம் அளந்துக்கின்ற இடத்துல எல்லாம் அதிகாரி இருக்கையில் மாமா அவனுக்கு கூட விடாமடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலை செய்கிற இடத்துல பக்கத்து தோட்டத்துக்காரால் அருவாளோட எடுத்து வந்து நீ எப்படி எங்கள் உள்ளே வரலாம்னு சொல்லி அருவாளால் தாக்கப்பட்டு கையிலையும் காலையும் வெட்டுப்பட்டு அவர் ஒருத்தர் மட்டும் தான் அரசு அதிகாரி கூட பயந்து ஓடிட்டாங்க. அருவாள் எடுத்து தாக்கவும் ஒருத்தர் மட்டும் இந்த உயிர் தப்பிச்சு காணாமல் ஜிஹெச்சில் வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு போலீஸார் அதிகாரியை தக்க நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணுமாறு நம்பியோ கேட்டுக்கொள்கிறேன். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பழந்தண்டலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பழந்தண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது.
முகாமில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன், திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளருமான திருமுடிவாக்கம் மணி, பழந்தண்டலம் தலைவர் கோதநாயகி வரதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முகாமில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன், திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளருமான திருமுடிவாக்கம் மணி, பழந்தண்டலம் தலைவர் கோதநாயகி வரதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, பட்டா மாறுதல், வீட்டுமனை பட்டா வழங்குதல், மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பதிவேற்றம் செய்து பரிசீலனை செய்தனர். முகாமில் மாவட்ட செயலாளர் குமார், முனியாண்டி, வார்டு உறுப்பினர்கள் சரவணன், ஸ்ரீதர், சாந்தன்குமார், சந்தோஷ், ரோம்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனி நகராட்சி குப்பை கிடங்கின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் குப்பை கிடங்கு தீப்பற்றி எரிந்து நாசமானது. பழனி நகராட்சியின் 33 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான பெரியப்பா நகரில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்நிலையில் குப்பை கிடங்கின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் அதிலிருந்து விழுந்த தீப்பொறிகள் குப்பை கிடங்கில் விழுந்ததில் குப்பைகள் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் புகை மண்டலமாக மாறியதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மூச்சுவிட முடியாமல் சிரமமடைந்தனர். இடையார்பாக்கம் ஊராட்சியில் உள்ள உமைய பார்வதி அம்பிகை உடனுரை கைலாசநாதர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள உமைய பார்வதி அம்பிகை உடனுரை கைலாசநாதர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மகா கணபதி ஹோமம், கோ பூஜை, நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் புண்ணிய நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு கற்பூர தீபார்த்தனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன், எடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் குமார், உளுந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், மாம்பாக்கம் தொழிலதிபர் பிரபு, எடையார்பாக்கம் திமுக ஒன்றிய துணை செயலாளர் சின்னக்கண்ணு, திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா நரேஷ், வரதராஜபுரம் பாரதிய ஜனதா கட்சி செல்வமணி மற்றும் அரசியல் கட்சியினர், அரசு அலுவலர்கள் உட்பட திருச்சி, மதுரை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000த்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு உமைய பார்வதி அம்பிகை உடனுரை கைலாசநாதரை வழிபட்டனர். கும்பாபிஷேக விழா தொடர்பாக இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், உமையால் பார்வதி கைலாசநாதர் திருக்கோயில் மற்றும் சௌபாகிய சாய்பாபா மற்றும் அம்பாள் மற்றும் விநாயகர், ஆஞ்சநேயர் அனைத்துக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் சிறப்பான அன்னதானம் வழங்கி நன்றாக நடைபெற்றது. அதற்கு மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் மற்றும் பாலாஜி மற்றும் குட்டிராஜன் ஆசிரியர் மற்றும் கோதண்டன் அனைவரும் பேர் ரவி, லட்சுமணன் மற்றும் தனஜெயன், சந்தானகிருஷ்ணன், மணியண்ணன், மணி நாட்டாமை, செந்தில், தினேஷ், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் அவர்கள் கலந்து சண்டை மாதம் சிவவாத்தியம் முழங்க மிக சிறப்பான முறையில் வானவேடிக்கை முழங்க மிக மிக அருமையாக மிக சிறப்பான முறையில் அனைத்து கிராம மக்களும் ஒன்று கூடி திரளாக மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெரியபாளையம் அடுத்த மதுரா மல்லியங்குப்பத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மதுரா மல்லியங்குப்பத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீராதா ருக்மணி சமேதர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா 13 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று காலையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 12ஆம் தேதி பகவத் பிரார்த்தனை, யஜமான சங்கல்பம், புண்ணியா வசனம், அங்கூரார்ப்பணம், யாகசாலை ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசங்களை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகளுடன் கற்பூர தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மாலையில் சுவாமியின் திருவீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தர்மகர்த்தா ஜெயசங்கர் தலைமையில் மதுரா மல்லியங்குப்பம் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். கந்தர்வக்கோட்டையில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத கடை ஞாயிறு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் முழுவதும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் நடைபெற்று வரும் திருவிழாவில் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று காவடி எடுத்தும் அழகு குத்தியும் குழந்தை வரம் வேண்டியவர்கள் கரும்பில் தொட்டில் கட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்தியதுடன் ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கஞ்சி வார்த்தல் நிகழ்வும் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. குடியாத்தம் காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் காந்தி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கோவில் வளாகத்தில் சிவச்சாரியர்கள் யாக குண்டங்கள் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள், கார வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை யாக குண்டத்தில் போட்டு மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்த்தனர். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசத்தை சிவச்சாரியர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அசாமில் ரூபாய் 18,530 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கிருஷ்ணகிரியில் ரூபாய் 2,885 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மலிவான அரசியலை 2026இல் வீழ்த்துவோம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரை. திரையில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்கு கூட்டம் வரதான் செய்யும். ரஜினி, நயன்தாரா வந்தால் இதைவிட 2 மடங்கு கூட்டம் வரும் என நாம் தமிழர் சீமான் விமர்சனம். காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.